ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா பெங்களூரில் இருக்கோம். பெங்களூரில் தேவநல்லின்றது எங்கே அப்படின்னா எலங்கா ஏர்போர்ட் பக்கத்தில் தேவநல்லின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து புதுசாக ஏர்போர்ட் போட்டிருக்காங்க இல்லைங்களா, கெம்பேகோடா ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நாங்கள் வாட்டர் பிளாட்ஃபார்ம் போடுறோம். முக்கியமாக இதுவரையிலும் நான் போட்ட களத்துலேயே மிகப்பெரிய வாட்டர் பிளாட்ஃபார்ம் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 பிளாட்ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு களத்துலேயும் 1500 கல் அடிக்கிற அளவுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு முன்னே ஒரு 5 நாள் முன்னே வந்து மண் மட்டம் பண்ணி விட்டு போயிருந்தேன். ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். இப்போ வந்து முழுசாக இது களத்தோட சைஸ் என்ன, இப்போ என்ன ரேஞ்ச் வேலை ஆயிருக்கு, முழுசாக நம்ம களத்தை சுற்றி பார்த்துட்டு பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், களத்தை பார்க்கலாம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் கிருஷ்ணருக்கு போகிற ரோடு. இந்த பக்கம் இங்கேருந்து தான் தேவநல்லி அந்த ஊர் ஃபுல்லாகவே எலங்கா வரலையும் எல்லாமே உங்களுக்கு ஜல்லி எம்சாண்டெல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் இவருக்கு இந்த இடத்துல போட்டார்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா களத்தோட சைஸு நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். இது வந்து 100 அடிக்கு 95 அடி அகலம் வச்சுருக்கேன். 100க்கு 95 இந்த பிளாட்ஃபார்மு. இது எந்த இடம் அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மூலையில் ஏர்போர்ட்டு தெரியும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா ஏர்போர்ட்டு? அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஏர்போர்ட்டு. 5 கிலோமீட்டர் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு. இங்கேருந்து பார்த்தா ஏர்போர்ட் தெரியுது. இங்கே தான் நாங்கள் வேலை செய்கிறோம். பாருங்கள், களம் வந்து 100க்கு 95, 100 அடி லென்த்து, 95 அடி அகலம். ஃபுல்லாக மண் மட்டம் பண்ணிட்டு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு 1/2 அடி மண்ணை எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கூப்பிட்டாங்க. இந்த இடத்துல நான் வந்து 2 அடி மண் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஊர் மேஸ்திரிங்க நீங்கள் செய்கிறதுக்கும் நான் செய்கிறதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓனர் எடுத்த மண் இது. நான் வந்து 2 அடி ஆழம் இந்த பக்கம் எடுத்திருக்கேன். இதை எடுத்து எந்த பக்கம் தண்ணி போகணும், எந்த பக்கம் நம்மளுக்கு களம் போடணும், எந்த பக்கம் நம்ம முக்கியமாக தண்ணி எந்த பக்கம் போகணும், அதுக்கப்புறம் நம்ம பைப்பு எந்த பக்கம் போட போகிறோம், இதுக்கு எந்த பக்கம் வந்து வாட்டம், எந்த பக்கம் மண்ணை எடுக்கணும் அப்படின்ற இது வரும். 2 அடி ஆழம் இந்த பக்கம் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் எடுத்த மண்ணவே அந்த பக்கம் ஒரு 1.5 அடி மண் போட்டிருக்கேன். இது வந்து நாங்கள் சுற்றியும் கல் 3 பக்கம் கல் ஜோடிச்சுட்டு இது வந்து உங்களுக்கு புல் வச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இது வந்து ஆலோ பிளாக்கு, ஒரு அரைக்கல் இங்கே வந்து அடிச்சே வந்துடுது. அரைக்கல் இப்போ உடைக்க தேவையில்லை, 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு கல்லே வந்துடுது. அந்த கல்லே நாங்கள் எடுத்து வைக்கிறோம். சில இடத்துல கொஞ்சம் கம்மியாகவும் வரும். பாருங்கள், இதுதான் இப்போ வந்து இதுக்கு இந்த 100 அடிக்கு உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் பிடிக்கும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா பெருசாக போடணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பெங்களூர் சைடு இதை நான் கன்னடத்துலேயும் போட போகிறேன். இது அப்புறமா நான் வாய்ஸ் டப் பண்ணி நான் கன்னடத்துலேயும் போடுறேன். நீங்கள் பாருங்கள், கன்னடத்தில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், பெங்களூர் சைடு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பெங்களூர் சைடு எல்லாருமே பெருசாக போடணுன்னு தான் நினைக்குவாங்க. ஆனால் வாட்டர் பிளாட்ஃபார்மு இதுவரையிலும் யாருமே பெரிய லெவலில் பண்ணலை. எல்லாமே நார்மல் தான் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நாளைக்கு 1500 கல்லுக்கு அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோர்க் லிஃப்ட் இருந்துடணும். ஃபோர்க் லிஃப்ட் இருந்தால் இங்கேருந்து கல்லை தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ பெரிய களம் உள்ளேருந்து கல்லை வெளியே தூக்கிட்டு வரமாட்டாங்க. ஃபோர்க் லிஃப்ட் வாங்கிடுறது நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா 120 டன்னு மெட்டீரியல் போட்டியிருக்கேன். இதுக்கு டன் கணக்கில், யூனிட் கணக்கில் சொல்லணுன்னா 7 யூனிட் ஜல்லியில், 7 யூனிட் ஜல்லி லாரியில் நான் 4 லோடு ஓட்டியிருக்கேன். 4 லோடு 40 mm ஜல்லி, 4 லோடு எம்சாண்டை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் இந்த கலரை பாருங்கள். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே சக்கரை மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது மெட்டீரியல். இங்கே 4 லோடு எம்சாண்டு இருங்க, 4 லோடு எம்சாண்டு ஒயிட் கலரில், 4 லோடு ஜல்லி. 4 லோடில் ஜல்லி 4 லோடு காலி ஆயிரும். எம்சாண்டு கொஞ்சம் நிற்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது களம். இது என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டோட்டல் ஏரியா இது 200க்கு 200 இந்த இடம் இருக்கிறது. நான் வந்து
இப்படி 95க்கு 100 அடி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு களம் 18 அடி 6 கல் மிஷினுக்கு நான் பண்ணியிருக்கேன். 18 அடியில் 5 பிளாட்ஃபார்ம் போடுறேன். 18 அடியில் 5 பிளாட்ஃபார்ம் இந்த இடத்துல வருது. 5 களம் இருந்துச்சுன்னா 4 நாள் உங்களுக்கு தண்ணிக்குள்ளேயே இருக்கும். அப்புறமா தண்ணி தொட்டி இங்கேருந்து இந்த சாமி மூலையில் இங்கே இருக்குது தண்ணி தொட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஓனர் பெரிய லெவலில் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் வர்றதுக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரியசாக தோண்டி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இது 20க்கு 16 தொட்டி ஃபஸ்ட்டு சைஸு. இதை நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை சென்ட்ரலில் ஒரு பார்ட்டிஷன் போட்டுடலாம். நீங்கள் இது பெருசாக போட்டிங்கன்னா வேறு எதுக்கும் தண்ணி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி இந்த தண்ணி மாற்றுறதுக்கு வச்சுக்கலாம், பாதி வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு இதை 2 தொட்டியாக பண்ணிட்டோம். 12 அடி ஆழம், 20க்கு 16. இதில் 2 தொட்டியாக பண்ணியிருக்கு. இதுதான் இது வரலையும் நான் போட்டதுலேயே பெரிய பிளாட்ஃபார்மு. பெங்களூர் தேவநல்லி பிளாட்ஃபார்ம் வாட்டர் களம், தண்ணி களம் முழுசாகவே. இதில் வந்து உங்களுக்கு ரூம்ஸை காட்டுறவாங்க. இந்த சைடு 25 அடி இந்த பக்கம் கேப் விட்ருக்கேன். இந்த பக்கம் கல் எடுத்து ஜோடிக்கிறதுக்கு ஒரு 15 அடி கல் ஜோடிக்கலாம், ஒரு 10 அடி போடலாம். 25 அடி இந்த பக்கம் விட்ருக்கேன். இந்த மேல் பக்கம் 40 அடி கிட்ட இருக்கும். இந்த பக்கம் அழுக்கல் அதிகமாக தான் விட்டுட்டேன். இந்த இடத்துல ரூம் மார்க் பண்ணியிருக்கேன், இன்னும் குழி எடுக்கலை. இது வந்து 2 லேபர் செட்டு, ஒரு சிமெண்ட் ரூமு. இந்த இடத்துல 3 ரூம் வருது. இந்த மூலையில், அந்த மூலையில் ஆஃபீஸ் ரூம் வருது. ஆஃபீஸ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூமுனா இப்போல்லாம் டாய்லெட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, ஓனருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூமு. அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட்டு. இது பாருங்கள், இது வந்து இங்கே 2 ரூமு. இது வந்து கையிலே குழி எடுத்துட்டாங்க. இங்கே ஒரு ரூமு, அங்கே ஒரு ரூமு, இதில் ஒரு டாய்லெட்டு. ஆஃபீஸ் ரூமு இது 2. அங்கே லேபர் செட்டு, இங்கே பிளாட்ஃபார்மு. இது ஃபுல்லாக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 80 அடி அகலம் இந்த இடம் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக கல் ஜோடிச்சிக்கலாம். இது இடம் பார்த்திங்கன்னா 200 அடிக்கு 200 அடி, 1 ஏக்கரா மேலேயே இருக்கும். எனக்கு கரெக்டாக தெரில, 1 ஏக்கராவுக்கு மேலேயே இருக்கும். இதுதான் போயிட்டுருக்கு. இதுதான் வேலை போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் இது வந்து எப்படி பார்த்தாலும் 1 மாதம் எங்களுக்கு இங்கே வேலை இருக்கும். இங்கே பெங்களூர் தேவநல்லி பக்கம் தான் இருக்கும். இந்த பெங்களூர் சைடு யாருன்னா சைட் போடணும், பார்க்கணும், இந்தமாரி களம் போடணும் அப்படின்றவங்க சொல்லுங்கள், நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். நாங்கள் இப்போ பெங்களூர் தேவநல்லியில் தான் இருக்கோம். ரூம் வந்து பேஸு பாயா எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள், 3 ரூமு. இது வந்து வாஸ்துக்காக ஓனர் மாற்றிட்டார். இப்போ சைஸ் வந்து 15க்கு 37 அடி லென்த்து, 3 ரூமு. இது வந்து பெங்களூர் சைடு வேறு மாதிரி வாஸ்து பார்க்குறாங்க. அது நான் அவங்க பிரகாரமே விட்டுட்டேன். நான் சொன்ன வாஸ்து பிரகாரம் அவங்களுக்கு புரியல, இங்கே வேறு மாதிரி பார்க்குறாங்க. இது ஃபுல்லாக போட்டாச்சு. நாளைக்கு காங்கிரேட்டு, நாளைக்கு வந்து அஜாக் காங்கிரேட்டு, அஜாக் மிஷினு சொல்லியிருக்கேன். பாருங்கள், மெட்டீரியல் ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் காங்கிரேட் ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு முடிஞ்சால் லைவ் போடுறேன்.